திமுக நடத்தின பல தீவிரமான போராட்டங்கள், உதாரணத்துக்கு இந்திய சட்டநகல் எரிப்பு, இது மாதிரி பல போராட்டங்கள்ல நாகூர் ஹனீஃபா கலந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 11 முறை கைது செய்யப்பட்டிருக்கிறார். 10 வயசுல இருந்து அவர் இந்த திராவிட இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை மிக தீவிரமாக களமிறங்குகிறார். ஒரு போராட்டம் நாகூர்ல நடக்குது. அந்த போராட்டத்தில் காவல்துறையினர் ஒரு 4 பேரை கைது செய்யறாங்க. அப்படி கைது செய்யப்பட்டவர்கள் ஒருவர் 13 வயதான சிறுவர் அப்படிங்கறதுனால போலீசார் விடுவித்து வீட்டுக்கு போக சொல்றாங்க. அந்த சிறுவர் தான் நாகூர் ஹனீஃபா. ஆல் இந்தியா ரேடியோ ஆகாஷவாணி அப்படின்னு சொல்லி பெயரை ஹிந்தியில மாற்றும் போது அதனை திமுகவினர் எதிர்த்திருக்கிறாங்க. வானொலியில பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார். அதன் மூலமா ஒரு வருமானம் கிடைச்சிருக்கு. அந்த பணியிலிருந்து அவர் வெளியேறியிருக்கிறார். நாகூர் ஹனீஃபாவினுடைய பாடல்கள் திமுகவினுடைய கூட்டங்களுக்கு இந்த கிரௌட் புல்லிங் தொடர்ந்து மக்கள் அங்க இருக்க வைப்பது, இந்த 2 விஷயங்களுக்காக மிகப்பெரிய அளவுல நாகூர் ஹனீஃபாவினுடைய பாடல்கள் திமுகவுக்கு பயன்பட்டு இருக்கு. பெரியாரை புகழ்ந்து பாடல் பாடியிருக்கிறார், அண்ணாவை புகழ்ந்து பாடல் பாடியிருக்கிறார், கருணாநிதி அவர்களை புகழ்ந்து பாடல் பாடியிருக்கிறார். அதே போல தன்னையும் புகழ்ந்து ஒரு பாடலை நாகூர் ஹனீஃபா பாடணும் அப்படின்னு எம்ஜிஆருக்கு ஒரு மிகப்பெரிய ஏக்கம் இருந்திருக்கு. முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு அவர் என்ன செஞ்சுக்கிறாருன்னா, ஒரு மூத்த அதிமுக தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு நாகூர் ஹனீஃபா என்னை புகழ்ந்து ஒரு பாடல் பாடணும், நம்ம கட்சிக்கு அவர் வரணும், குறிப்பா அது ஒரு பெரிய ஏக்கமா இருக்கு, அவர் எப்படியாவது நீங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த குழுவினர் நாகூர் ஹனீஃபாவை போய் பாக்குறாங்க. நாங்க தலைவர் எங்களை அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாகூர் ஹனீஃபாவை கேட்டிருக்கிறாரு, தலைவர்னா எனக்கு இருக்கிற ஒரே தலைவர் கருணாநிதி தான், அவரு தான் உங்களை அனுப்பிச்சாரா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இல்ல எம்ஜிஆர் எங்களை அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்லி அவங்க பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்க அதிமுகவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதற்கு நாகூர் ஹனீஃபா மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார். எம்ஜிஆர் ஒரு பெரிய பணப்பெட்டியை தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறார். மிகப்பெரிய பணப்பெட்டியை கொடுத்து அவங்க திறந்து காமிச்சிருக்காங்க. அந்த பணப்பெட்டியை இவ்வளவு பணம் உங்களுக்கு அன்பளிப்பா சும்மா ஒரு கிஃப்டா கொடுத்தாரு, நீங்க வந்தாலும் சரி நீங்க கட்சிக்கு வரலினாலும் சரி நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நாகூர் ஹனீஃபா அதை வாங்கல. இல்ல எனக்கு தலைவர் கருணாநிதி தான், அதனால நீங்க இந்த பணம் எனக்கு தேவையில்லை, நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவங்களும் அதை எடுத்துட்டு போயிருக்காங்க. இதுல எல்லோருக்கும் ஏற்பட விமர்சனம் என்ன அப்படின்னா, நாகூர் ஹனீஃபா திமுகவுக்காக நிறைய பாடுபட்டு இருக்கிறார், திமுக வளர்ச்சிக்காக பாடுபட்டு இருக்கிறார், எல்லாம் ஓகே தான். நாகூர் ஹனீஃபாவுக்கு திமுக என்ன செஞ்சது அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு கேள்வியாக இருக்கு. நாகூர் ஹனீஃபா அவர்கள் பதவியின் மீது பெரிய பற்று இல்லாதவராக இருந்திருக்கிறார். சிந்திச்சா அடிப்பாங்க அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரியான ஒரு நபராக அவர் இல்லை. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு நபர் அவர். அவருக்கு என்ன சரின்னு பிறகு அதை பேசுவாரு, அதை செய்வாரு. திமுகவுல அது கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டும் சரி அந்த கொள்கையை பிடித்து போய் அவர் இருந்திருக்கிறார். அமைச்சர் அளவுக்கோ மூத்த அமைச்சர்களும் எந்த பதவி அவர் கேட்டிருந்தாலும் அவரால் பெற முடிந்த நிலையில தான் நாகூர் ஹனீஃபா இருந்திருக்கிறார். ஆனா அவர் அதை விரும்பவே இல்லை, கடைசி வரைக்கும் விரும்பல. நாகூர் ஹனீஃபாவுக்கு வழக்கமாக பிரபலமான இசைக்கலைஞர்கள் தான் மியூசிக் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது புதுசா இவங்க இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் நாகூர் ஹனீஃபாட்ட கேட்டிருக்கிறாரு. கேட்கும்போது இவர் இளையராஜா ராசையா அப்படிங்கிறவர், ராசையா தான் பின்னால இளையராஜாவாக மாறுறாரு. அதற்கு பிறகு போய் அந்த பாட்டு தென்றல் காட்டு கொஞ்சம் மிகப்பெரிய அளவுல பிரபலமாகுது. அப்போ பஞ்சவர்ணாச்சலம் திரும்ப நாகூர் ஹனீஃபாட்ட அவங்களை வர சொல்லுங்க, அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதன் மூலம் அப்படிதான் முதல் படமான அன்னக்கிளியில இளையராஜா அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். கங்காதரன் அப்படிங்கிறவர் இப்ப கங்கை அமரனாக இருக்கிறார். அவருக்கும் அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைப்பதற்கு நாகூர் ஹனீஃபா ஒரு காரணமாக இருக்கிறார். நாகூர் ஹனீஃபாவுடைய பிரபலமான பாடல் அதிகாலை நேரம் சுஃபுக்கு பின்னே அண்ணல் நபி வரும்போது இன்னல் செய்தாலே ஒரு மாது அப்படிங்கிற அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டு. அந்த பாட்டுக்கு மியூசிக் போட்டவர் நம்ம டி ராஜேந்திரன் அவர்கள். இந்த வீடியோவுக்கு வரவேற்கின்றேன். இந்த வீடியோவில் நாம பார்க்கக்கூடிய விஷயம், நாகூரில் இருக்கக்கூடிய ஒரு தெருவிற்கு நாகூர் ஹனீஃபாவினுடைய பெயரை தமிழ்நாடு அரசு சூட்டி இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இஸ்லாமிய மக்களாலும் அனைத்து சமூக மக்களாலும் வரவேற்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே நேரம் இன்னொரு பக்கம் இஸ்லாமிய மக்கள்ல ஒரு தரப்பினர் இதனை எதிர்க்கவும் செஞ்சிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இஸ்லாமிய சமூகத்திற்கு சில ஜீவாதார கோரிக்கைகள் எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் திமுக செய்யாம இஸ்லாமியர்களை ஏமாற்றக்கூடிய விதத்துல ஒரு தெருவிற்கு நாகூர் ஹனீஃபாவினுடைய பெயரை சூட்டுவதன் மூலமாக திமுக ஒரு கண் துடைப்பு நாடகம் நடத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறாங்க. இந்த வீடியோவில் நாம பார்க்க இருப்பது நாகூர் ஹனீஃபா பற்றிய சில முக்கியமான தகவல்கள். இந்த தகவல்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு புதிய தகவல்களாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நாகூர் ஹனீஃபா அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய நாகூர்ல கூட அவர் வீட்டுக்கு நான் கடந்த ஓராண்டுக்கு முன்பு போயிருந்தேன். அப்ப அங்க இருக்கக்கூடிய நாகூர் ஹனீஃபா அவர்களுடைய மகனை நான் சந்திச்சு அவரோடு நான் பேசினேன். அதே போல அவரோடு நெருங்கி பழகியவர்களிடம் நான் பேசினேன். நிறைய தகவல்களை, யூனிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுத்தாங்க. அதை ஒரு ஆவணப்படமாக வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்யும் போது சூழல் அதுக்கு ஒத்து வரல. இப்போது வரைக்கும் அதை வெளியிட முடியல.
இருந்தாலும் இந்த வீடியோ மூலமாக சில முக்கியமான தகவல்களை நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நாகூர் ஹனீஃபா அவருடைய தந்தை வந்து சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். நாகூர் ஹனீஃபாவுக்கு வந்து அவர் அப்பப்போ ஒரு வேலை கொடுப்பாரு. என்ன அப்படின்னா, திராவிட இயக்க பதிப்புகள், விடுதலை மாதிரியான அந்த புத்தகங்கள், அதே போல இஸ்லாமிய புத்தகங்கள் இதெல்லாம் வந்து வாங்கி அங்க வந்து அனுப்பி விடணும் அப்படிங்கிற வேலை வந்து நாகூர் ஹனீஃபாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து நாகூர் ஹனீஃபா என்ன செய்வாருன்னா, அந்த எல்லா இஸ்லாமிய புத்தகமா இருந்தாலும் சரி, அதே போல திராவிட இயக்க பதிப்புகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் படிச்சுட்டு அதுக்கு பிறகு தந்தைக்கு வந்து அனுப்பி வைப்பார். அதனால ஒரு சின்ன வயசுல இருந்தே திராவிட இயக்கத்தின் மீது மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு, அந்த கொள்கையின் மீது ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு. அதே போல இஸ்லாமிய பற்றாளராகவும் நாகூர் ஹனீஃபா இருந்திருக்கிறார். இந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா, நாகூர் ஹனீஃபா அவர்கள் வந்து அண்ணாவுக்கு ரொம்ப நெருக்கமான, அதே போல பெரியாருக்கும் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கிறார். கருணாநிதி அவர்களுக்கும் நெருக்கமாக இருந்திருக்கிறார். கருணாநிதி அவர்களை விட ஒரு வயது இளையவராக நாகூர் ஹனீஃபா இருந்திருக்கிறார். இவங்க எல்லாமே ஒரே ஊர் தானே. நாகூர் ஹனீஃபாவுக்கு திராவிட இயக்க தலைவர்களோட ரொம்ப நெருங்கி பழகுவதற்கான வாய்ப்பு வந்து நிறைய கிடைச்சிருக்குது. அதற்கு முக்கியமாக குறிப்பாக கருணாநிதி அவர்களோடு நெருங்கி பழகுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அது ஏன் அப்படின்னா 2 பேரும் ஒரே பக்கத்து ஊரை சேர்ந்தவர்கள். நாகூர் ஹனீஃபாவுக்கு வந்து பாடல்கள் பாடுவது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். குறிப்பாக திருமண வீடுகள்ல மாப்பிள்ளை அழைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த வீடுகள்ல போய் மாப்பிள்ளை அழைப்பு பாடல்கள் பாடுவது அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, தூங்கிட்டு இருக்க எழுப்பி பாட்டு பாட சொன்னா கூட உடனே அவரு அந்த கணீர் குரல்ல வந்து பாட்டு பாடுவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அளவிற்கு அவருக்கு பாட்டு பாடுதல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்ப திராவிட இயக்கத்தோடு அவருக்கு தொடர்பு ஏற்படும் போது, திராவிட இயக்கத்தினுடைய கூட்டங்கள்ல வந்து அவருக்கு பாத்தீங்கன்னா பாட்டு படிக்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்பு வந்து அவர் கொடுத்திருக்கிறாங்க. அவரு அதை ரொம்ப அழகா வந்து செஞ்சிருக்கிறார். ஒரு முறை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் நடந்திருக்கு. அதுல வந்து பெரியார், அண்ணா, கருணாநிதி போன்ற பலரும் கலந்துருக்கிறாங்க. அந்த கூட்டத்துல திடீர்னு நாகூர் ஹனீஃபாவை ஏத்தி பேச சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்லிருக்காரு, எனக்கு பேச வராது, நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிந்தி எனும் எருமை மாடு அப்படின்னு ஒரு பாட்டு, நாகூர் ஹனீஃபாவுடைய ஒரு பிரபலமான பாட்டு. அந்த பாட்டை வந்து என்ன செஞ்சிருக்கிறார், பாடி இருக்கிறார். திருவாரூர்ல வந்து ஓடம்போகி ஆறுன்னு ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆற்றுல வந்து வெள்ளம் இல்லாத நேரங்கள்ல நல்ல ஒரு அழகான மணல் வெளியா இருக்கும். அங்கதான் வந்து திராவிட இயக்கத்தினுடைய அந்த கூட்டங்களை ஞாயிற்றுக்கிழமைகள் நடத்துவாங்களாம். அதற்காக வேண்டி இப்ப நாகூர் ஹனீஃபா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சிருவாரு, அங்க போய் அந்த மேடைகள்ல பாட்டு படிப்பாரு. அப்போ அந்த இடங்களுக்கு வந்து அண்ணா பலமுறை வந்திருக்கிறார். கருணாநிதி அவர்கள் ரெகுலராக அங்கு வரக்கூடியவராக இருந்திருக்கிறார். அதன் மூலமாக அந்த தலைவரோடு அவருக்கு ஒரு நெருங்கிய நட்புணர்வு ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல வந்து பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் இடையில வந்து அந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அண்ணா தனியாக பிரிஞ்சு வந்த போது பாத்தீங்கன்னா, நாகூர் ஹனீஃபா அவர்கள் அண்ணாவின் பக்கம் வந்து இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. அதற்கு பிறகு வந்து எம்ஜிஆரா கருணாநிதி அப்படின்னு வரும்போது அவர் கருணாநிதியை தேர்ந்தெடுத்து அவர் பக்கம் சென்றதை நம்ம பார்க்க முடியுது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா கருணாநிதியா வைகோவா அப்படின்னு வரும்போது அவர் தொடர்ந்து கருணாநிதி அவர்களின் பக்கம் இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. இதுல பலருக்கும் தெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு நாகூர் ஹனீஃபா அப்படிங்கிறது ஏதோ ஒரு திமுக கட்சிக்காரராக இருந்தார், இந்த கட்சிக்காக பாட்டு பாடினார், அதே போல இஸ்லாமிய பாடல்களையும் பாடினாரு அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமாக தான் பலரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா நாகூர் ஹனீஃபா வந்து இந்த திராவிட இயக்கத்துல திமுகல மிக வலுவான பிடிப்பு கொண்டவராக இருந்திருக்கிறார். ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டத்துல அண்ணா இருக்கும்போது, அந்த பொதுக்கூட்டத்துல நாகூர் ஹனீஃபா பாடல் பாடிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு பொருளை எடுத்து வீசி இருக்கிறாங்க. அப்படி வீசும்போது பாத்தீங்கன்னா அது நாகூர் ஹனீஃபாவின் முகத்துல பட்டு இருக்கு. மிகப்பெரிய அளவுல ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அண்ணா வந்து தன்னுடைய துண்டா எடுத்து நினைச்சிருக்காரு, நாகூர் ஹனீஃபா முகத்துல வந்து தொடர்ச்சதாகவும் அது என்னன்னு பார்க்கும்போது ஒரு அழுகிய முட்டையை வந்து எடுத்து நினைச்சிருக்காங்க, எடுத்து நாகூர் ஹனீஃபா வீசி இருக்கிறாங்க. சில இடங்கள்ல மிகப்பெரிய கல்வி சம்பவம்லாம் நடந்திருக்கு. அது நாகூர் ஹனீஃபா அதுல வந்து காயமெல்லாம் அடைஞ்சதாக சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நாகூருக்கு பெரியார் வந்து வந்திருக்கிறார். அப்ப பெரியாருடைய வருகையை எதிர்த்து சில தெருக்கள்ல அவர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய போராட்டம் பண்ணும்போது நாகூர் ஹனீஃபா பெரியாரை அழைத்து கொண்டு தன்னுடைய தெருக்கள்ல வந்து அழைத்து ஊர்வலம் சென்றதாகவும், அங்க இருக்கக்கூடிய மக்கள் பெரியாருக்கு வரவேற்பு செஞ்சதாகவும் சொல்லப்படுது. அதே போல ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு திமுகவினர் போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. அந்த காலகட்டத்திலாம் திமுகங்கிறது ஒரு ஆட்சிக்கு வருமா அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு காலகட்டம். அந்த ஒரு காலகட்டத்திலோட ராஜாஜி அப்ப வந்து முதலமைச்சருக்கு எதிராக ஒரு போராட்டம் நாகூர்ல நடக்குது. அந்த போராட்டத்தில் காவல்துறையினர் ஒரு 4 பேரை கைது செய்யறாங்க. அப்படி கைது செய்யப்பட்டவர்கள் ஒருவர் வந்து 13 வயதான சிறுவர் அப்படிங்கிறதுனால அவரை வந்து என்ன செய்யறாங்க, போலீசார் வந்து விடுவித்து வீட்டுக்கு போக சொல்றாங்க. அந்த சிறுவர் தான் நாகூர் ஹனீஃபா. 10 வயசுல இருந்து அவர் வந்து இந்த திராவிட இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை மிக தீவிரமாக களம் இறங்குகிறார். அது மட்டும் இல்லாம திமுக நடத்தின பல தீவிரமான போராட்டங்கள், உதாரணத்துக்கு இந்திய சட்டநகல் எரிப்பு, இது மாதிரி பல போராட்டங்கள்ல நாகூர் ஹனீஃபா கலந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 11 முறை கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாகூர் ஹனீஃபாவை வந்து பாடகராகத்தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் போராட்ட களங்கள்ல மிக தீவிரமாக இருந்திருக்கிறார். 11 முறை அரசாங்கத்தால் அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்.
இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, திமுகல வந்து கலை பிரிவு அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்கு அண்ணா காலகட்டத்துல. ஏன்னா திமுகவினுடைய பெரிய பலமே நாடகங்கள் தான். அதே போல பாடல்கள்ல பாடுவது, இது மாதிரி ஒரு கலை குழு வந்து வைத்திருப்பாங்க. இந்த கலைஞர்கள் வந்து போராட்டத்துல கலந்து கொள்ள தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சலுகையை அண்ணா வந்து கொடுத்திருந்திருக்கிறார். கலைஞர்கள் வந்து போராட்ட களத்துக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி இருந்து கூட அந்த சலுகையை பயன்படுத்தாமல் தொடர்ந்து போராட்ட களங்களுக்கு வந்து நாகூர் ஹனீஃபா பலமுறை கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே பார்த்தீங்கன்னா இந்த ஆல் இந்தியா ரேடியோ இதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷவாணி அப்படின்னு சொல்லி பெயரை ஹிந்தியில மாற்றும் போது அதனை திமுகவினர் எதிர்த்திருக்கிறாங்க. அதை வந்து நாகூர் ஹனீஃபா எப்படி கையாண்டிருக்காருன்னா, அந்த சூழ்நிலை நாகூர் ஹனீஃபா அந்த வானொலியில பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார். அதன் மூலமா ஒரு வருமானம் கிடைச்சிருக்கு. ஆனா ஆகாசவாணின்னு மாத்தினதுனால என்ன செய்ய உடனடியாக அந்த பணியிலிருந்து அவர் வெளியேறியிருக்கிறார். வருமானம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல. நான் அப்ப நாகூர் ஹனீஃபா மிகப்பெரிய பணக்காரர் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு நிலையில தான் இருந்திருக்கிறார். அப்படி இருந்து கூட அந்த வருவாய் தனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அவர் வெளியேறி இருக்கிறார். இந்த நாகூர் ஹனீஃபாவினுடைய பாடல்கள் வந்து திமுகவினுடைய கூட்டங்களுக்கு வந்து இந்த கிரௌடு புல்லிங்பாங்கல்ல, அதாவது அதே போல வந்து தொடர்ந்து மக்கள் அங்க வந்து இருக்க வைப்பது. இந்த 2 விஷயங்களுக்காகவும் மிகப்பெரிய அளவுல நாகூர் ஹனீஃபாவினுடைய பாடல்கள் திமுகவுக்கு பயன்பட்டு இருக்கு. திமுகவின் தலைவர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கார்கள்ல நாகூர் ஹனீஃபாவின் பாடல்களை தொடர்ந்து இப்போது வரை கேட்டுக்கொண்டுதான் செல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போது பாத்தீங்கன்னா முரசொலி மாறன் அவர் வந்து உடல்நிலை குறைபாடு காரணமாக அமெரிக்கால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில இருந்திருக்கிறார். அப்ப அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுங்க நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்லியிருக்காரு, நாகூர் ஹனீஃபாவினுடைய கேசட்டை கொண்டு வாங்க, அவர் பாட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உடனே வந்து அவர் அமெரிக்கால இருந்திருக்கிறாரு. அவரு உடனே அந்த தகவலை இங்க சொல்லியிருக்கிறாங்க. இங்க நாகூர் ஹனீஃபாவினுடைய வீட்டுக்கு போய் கேசட் கேட்டிருக்கிறாங்க. சென்னையில அவர் இருக்கும்போது அவர்கிட்ட போய் கேசட் கேட்டிருக்காங்க. அவர் வந்து கேசட்லாம் நான் கையில வச்சுக்கிறது இல்ல, நீங்க போய் அந்த இவங்கள்ட்ட போய் கேளுங்க, அந்த வெளியீட்டாளர்கள்ட்ட கேளுங்கன்னு சொல்லி அவர்கள் மூலமாக அந்த கேசட்டை அவங்க பெற்று அதை வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்து அமெரிக்கால முரசொலி மாறன் அந்த பாடல்களை கேட்டார் அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக இருக்கு. இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எம்ஜிஆர் வெஸ் கருணாநிதி அப்படின்னு வரும்போது கருணாநிதியின் பக்கம் மிக உறுதியாக நாகூர் ஹனீஃபா நின்றுகிறாரு. ஒரு கட்டத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எம்ஜிஆருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருக்கு. ஏன்னா கருணாநிதியை புகழ்ந்து நாகூர் ஹனீஃபா பாடல் பாடியிருக்கிறார். பெரியாரை புகழ்ந்து பாடல் பாடியிருக்கிறார். அண்ணாவை புகழ்ந்து பாடல் பாடியிருக்கிறார். கருணாநிதி அவர்களை புகழ்ந்து பாடல் பாடியிருக்கிறார். அதே போல தன்னையும் புகழ்ந்து ஒரு பாடலை நாகூர் ஹனீஃபா பாடணும் அப்படின்னு எம்ஜிஆருக்கு ஒரு மிகப்பெரிய ஏக்கம் இருந்திருக்கு. எம்ஜிஆர் வந்து இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா முதலமைச்சராகவும் ஆகிட்டார். முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு அவர் என்ன செஞ்சுக்கிறாருன்னா, ஒரு மூத்த அதிமுக தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு நாகூர் ஹனீஃபா என்னை புகழ்ந்து ஒரு பாடல் பாடணும், நம்ம கட்சிக்கு வந்து அவர் வரணும், குறிப்பா அது ஒரு பெரிய ஏக்கமா இருக்கு, அவர் எப்படியாவது நீங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த குழுவினர் வந்து என்ன செய்யறாங்கன்னா, போய் நாகூர் ஹனீஃபாவை போய் பாக்குறாங்க. பார்த்து நாங்க வந்து தலைவர் எங்களை அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நாகூர் ஹனீஃபாவை கேட்டிருக்கிறாரு, தலைவர்னா எனக்கு இருக்கிற ஒரே தலைவர் கருணாநிதி தான், அவரு தான் உங்களை அனுப்பிச்சாரா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இல்ல எம்ஜிஆர் எங்களை அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்லி அவங்க பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்க வந்து அதிமுகவுக்கு வரணும், நீங்க வந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கு வந்து நாகூர் ஹனீஃபா மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார். போனவங்க சும்மா போகல. ஏன்னா எம்ஜிஆர் வந்து எப்பவுமே நிறைய அள்ளி கொடுப்பவர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல. அந்த அடிப்படையில எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய பணப்பெட்டியை தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறார். மிகப்பெரிய பணப்பெட்டியை கொடுத்து அவங்க வந்து திறந்து காமிச்சிருக்காங்க அந்த பணப்பெட்டியை. இவ்வளவு பணம் வந்து உங்களுக்கு அன்பளிப்பா சும்மா ஒரு கிஃப்டா கொடுத்தாரு, நீங்க வந்தாலும் சரி, நீங்க கட்சிக்கு வரலைனாலும் சரி, நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து நாகூர் ஹனீஃபா அதை வாங்கல. இல்ல, எனக்கு தலைவர் கருணாநிதி தான், அதனால நீங்க இந்த பணம் வந்து எனக்கு தேவையில்லை, நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவங்களும் அதை வந்து எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இதுல எல்லோருக்கும் ஏற்பட ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா, நாகூர் ஹனீஃபா திமுகவுக்காக நிறைய பாடுபட்டு இருக்கிறார், திமுக வளர்ச்சிக்காக பாடுபட்டு இருக்கிறார், எல்லாம் ஓகே தான். நாகூர் ஹனீஃபாவுக்கு திமுக என்ன செஞ்சது அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு கேள்வியாக இருக்கு. அதை பற்றி நாம அவங்க குடும்பத்தினர் கேட்கும் போது என்னன்னா, நாகூர் ஹனீஃபா அவர்கள் பதவியின் மீது பெரிய பற்று இல்லாதவராக இருந்திருக்கிறார். ரெண்டாவது வந்து அவர் வந்து இந்த இப்ப இருக்கக்கூடிய அரசியல் வந்து இந்த சிங்கிச்சா அடிப்பாங்க அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரியான ஒரு நபராக அவர் இல்லை. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு நபர் அவரு. அவருக்கு என்ன சரின்னு பிறகு அதை பேசுவாரு, அதை செய்வாரு. திமுகவுல பதவி கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டும் சரி அந்த கொள்கை பிடித்து போய் அவர் இருந்திருக்கிறார். அவர் எந்த பதவியுமே அவர் கேட்டு எனக்கு இந்த எம்எல்ஏ பதவி கேட்டிருந்தா நிச்சயமா அவருக்கு கிடைச்சிருக்கும். அதே போல மிக உயர்ந்த அமைச்சர் அளவுக்கோ மூத்த அமைச்சர்களும் எந்த பதவி அவர் கேட்டிருந்தாலும் அவரால் பெற முடிந்த நிலையில தான் நாகூர் ஹனீஃபா இருந்திருக்கிறார். ஆனா அவர் அதை விரும்பவே இல்லை, கடைசி வரைக்கும் விரும்பல. அவருக்கு பாத்தீங்கன்னா சில பதவிகளை கொடுத்திருக்காங்க. எம்எல்சி
அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்திருக்கிறாங்க. அதே போல வக்பு வாரியத்தினுடைய தலைவர் பதவி கொடுத்திருக்கிறாங்க. இதையெல்லாம் கூட அவர் வந்து ஒரு பெரிய விஷயமாக அவர் பார்க்கல. அவர் அடுத்தடுத்து நம்ம பதவிகளுக்கு போகணும், அமைச்சர் ஆகணும், மூத்த அமைச்சர் ஆகணும், நிறைய கோடிகளை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எந்த எண்ணமும் இல்லாம தான் நாகூர் ஹனீஃபா இருந்திருக்கிறார். ஒரு முறை அவர் வக்பு வாரியத்தினுடைய தலைவராக இருந்த போது ஒரு குழுவினர் வந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு ஊர்ல இருந்து ஒரு நிர்வாகம், பள்ளிவாசல் நிர்வாகம் சம்பந்தமாக, ஒரு பெரிய சொத்து சம்பந்தமாக அவர்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கிறாங்க. இப்ப வந்தவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, திடீர்னு வந்து நீங்க இந்த விஷயத்தை எனக்கு செஞ்சே ஆகணும், அதுக்காக நீங்க உங்களுக்கு நாங்க என்னென்ன செய்ய தயார், இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கன்னு சொல்லி ஒரு பணப்பெட்டியை திறந்து காமிச்சிருக்கிறாங்க. எப்படி எம்ஜிஆரிடம் வந்து வந்தவங்க காமிச்சாங்களோ அதே போல இவங்களும் திறந்து காமிச்சிருக்கிறாங்க. அதை ஒரு பார்த்து திடீர்னு என்ன செஞ்சிருக்கிறாரு, அதிர்ச்சி அடைந்து கோபப்பட்டு அந்த பெட்டியை தூக்கி வீசியிருக்கிறார். அந்த அலுவலகம் முழுக்க பணம் செதறி கடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நாம கேள்விப்படுறோம். நாகூர் ஹனீஃபா அதே போல இளையராஜா, இவர்கள் 2 பேருக்குமான அந்த தொடர்பு அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம். இளையராஜா அவர்கள் இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உச்சத்துல அவர் இருக்கிறார், இசைஞானியாக இருக்கிறார், மிகப்பெரிய உச்சத்தை அவர் தொட்டுட்டார். ஆனா அன்றைய காலகட்டத்துல நாகூர் ஹனீஃபா மிகப்பெரிய ஒரு இசைக்கலைஞர், மிகப்பெரிய பாடகர். இசைஞானி இளையராஜா அவர்கள் அப்போ வந்து வாய்ப்பு தேடிட்டு சாதாரண மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய சூழல்ல இளையராஜா இருந்திருக்கிறார். அந்த சூழல்ல இளையராஜாவுக்கு நாகூர் ஹனீஃபா ஒரு மிகப்பெரிய உதவியை செஞ்சிருக்கிறார். அது இளையராஜா அவருடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமாகவும் இருந்திருக்கு. அதாவது வந்து இளையராஜா இவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனதுக்கு முழுக்க முழுக்க நாகூர் ஹனீஃபா தான் காரணம் அப்படின்னு நான் சொல்லல. அதே நேரம் நாகூர் ஹனீஃபாவும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது யாராலும் மறுக்க முடியாது. நாகூர் ஹனீஃபா எப்படி இளையராஜாவுக்கு உதவி செய்யறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இளையராஜாவுடைய முதல் திரைப்படம் அப்படின்னா அன்னக்கிளி. அன்னக்கிளி படத்துல தான் இசையமைப்பாளராக இளையராஜா அறிமுகமாகிறார். இந்த படத்தினுடைய இயக்குனர் பஞ்சு அருணாச்சலம். பஞ்சு அருணாச்சலத்திற்கும் இளையராஜாவுக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதற்கான ஒரு காரணமாகத்தான் நம்ம நாகூர் ஹனீஃபா இருந்திருக்கிறார். நாகூர் ஹனீஃபா சென்னையில உள்ள ஒரு விடுதியில ஒரு தங்கி இருக்கிறாரு. அப்போ வந்து அவரை பார்த்தீங்கன்னா ஒரு வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்கும்போது அனுமதி கொடுக்குறார். அவர் யாரு அப்படின்னா ராசையா அப்படிங்கிற ஒரு இளைஞர். அவர் வந்து சொல்றாரு, நாங்க வந்து பாவலர் பிரதர்ஸ் அப்படிங்கிற பெயர்ல நாங்க வந்து மியூசிக் ட்ரூப் வச்சிருக்கிறோம், நாங்க வந்து நிறைய மியூசிக் ப்ரோக்ராம்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, நாகூர் ஹனீஃபா வந்து என்ன செய்யறாரு, அவருக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாக்குறாரு. அப்ப அவருடைய திறமை வந்து நாகூர் ஹனீஃபாவுக்கு தெரியுது. தெரிஞ்சதற்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா நாகூர் ஹனீஃபாவினுடைய அந்த தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு அந்த அப்படின்னு ஒரு பாட்டு, ரொம்ப ஃபேமஸான பாட்டு. அந்த பாட்டுக்கு வந்து இசையமைக்கக்கூடிய வாய்ப்பை நாகூர் ஹனீஃபா இளையராஜாவுக்கு கொடுக்கிறார். அப்ப அந்த பாடலுடைய ரெக்கார்டிங் வந்து ரெக்கார்டிங் ஸ்டுடியோல நடந்துட்டு இருக்கு. அப்ப வந்து பஞ்சு அருணாச்சலம் இயக்குனர் அங்க வந்து வராரு. அப்படி வர்றவர் வந்து யாரு வந்து நாகூர் ஹனீஃபாவுக்கு வந்து வழக்கமாக பிரபலமான இசைக்கலைஞர்கள் தான் மியூசிக் வந்து பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது புதுசா இவங்க இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் நாகூர் ஹனீஃபாட்ட கேட்டிருக்கிறாரு. கேட்கும்போது இவர் வந்து இளையராஜா ராசையா அப்படிங்கிறவர், ராசையா தான் பின்னால இளையராஜாவாக மாறுறார். அப்படிங்கிற ராசையா அப்படிங்கிற நபர் அவர் பாவலர்கள் கலைக்குழுன்னு சொல்லி அவங்க சகோதரர்கள்லாம் சேர்ந்து வச்சிருக்கிறாங்க. அவர் வந்து என்னுடைய பாடல் இசையமைக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இளையராஜா சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு மிகப்பெரிய அளவுல பிரபலமாகுது. அப்போ பஞ்சு அருணாச்சலம் திரும்பவும் நாகூர் ஹனீஃபாட்ட அந்த அவங்கள வந்து வர சொல்லுங்க, அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதன் மூலம் அப்படித்தான் வந்து முதல் படமான அன்னக்கிளியில இளையராஜா அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அது வந்து இளையராஜா அவர்களுக்கு மட்டும் இல்லாம அவருடைய சகோதரர் கங்கை அமரன், கங்காதரன் அப்படிங்கிறவரு இப்ப கங்கை அமரனாக இருக்கிறார். அவருக்கும் அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைப்பதற்கு நாகூர் ஹனீஃபா ஒரு காரணமாக இருக்கிறார். அதே போல இப்போ மியூசிக்ல உச்சத்தில் இருக்கக்கூடிய ஏ.ஆர். ரஹ்மான், அவருமே வந்து எப்படியாவது வந்து நாகூர் ஹனீஃபாவுடைய ஒரு பாட்டுக்கு வந்து நம்ம இசையமைக்கணும் அப்படின்னு சொல்லி பல முயற்சிகளை செஞ்சிருக்கிறாரு. நாகூர் ஹனீஃபாவும் ஏ.ஆர். ரஹ்மான் நமக்கு மியூசிக் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கிறாரு. ஆனா இருவரும் வந்து சந்திச்சும் பேசி இருக்கிறாங்க. ஆனாலும் கூட அவங்க அந்த மியூசிக் அமைப்பதற்கான வாய்ப்புகள் தொடர்ந்து இல்லாம போயிடுச்சு. அதுக்கு இடையில வந்து நாகூர் ஹனீஃபா அவர்கள் உயிரிழந்ததை நம்ம பார்க்க முடியுது. அதே போல நாகூர் ஹனீஃபாவுடைய பிரபலமான பாடல் அதிகாலை நேரம் சுஃபுக்கு பின்னே அண்ணல் நபி வரும்போது இன்னல் செய்தாலே ஒரு மாது அப்படிங்கிற அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டு. அந்த பாட்டுக்கு மியூசிக் போட்டவர் நம்ம டி ராஜேந்திரன் அவர்கள். இப்படியாக நாகூர் ஹனீஃபா அவர்கள் வந்து தான் சார்ந்த அந்த திராவிட இயக்கத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்புல செலுத்தி இருக்கிறார். அதே நேரம் வந்து அவர் பெரிய பதவிகளை அவராக விரும்பல அப்படிங்கிறதையும் நாம பார்க்க முடியுது. அவர் விரும்பினதா நிச்சயமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உயரத்துல தான் அவர் இருந்திருக்கிறார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்ன அப்படின்னு அவங்க சொல்றாங்க, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாரு. அதாவது வந்து தாஜா பண்ணக்கூடிய அந்த பழக்கம் வந்து அவர்கிட்ட கிடையாது. ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒரு உதாரணமா சொல்றாங்க. 2002ஆம் ஆண்டு ஒரு அரசாங்கத்தின் சார்பாக இசைக்கலைஞர்களை இது வந்து ஒரு விழா நடக்குது. அப்ப கவிஞர் வாலி அவர் வந்து கலைஞர் கருணாநிதியினுடைய கால்கள்ல வந்து விழுந்திருக்கிறார். அப்போ நாகூர் ஹனீஃபா அவர்கள் நின்றுதான் இருந்திருக்கிறார். ஏன்னா அவருக்கு நாகூர் ஹனீஃபாவோட ஒரு வயது மூத்தவர் தான் கலைஞர். அப்படி இருந்தும் கூட திராவிட இயக்கத்தின் மிகப்பெரிய பற்று கொண்டிருந்தும் கூட
அந்த அமைப்பில் தொடர்ந்து பயணம் செஞ்சும் கூட நாகூர் ஹனீஃபா கலைஞர் கருணாநிதி அவருடைய காலில் வந்து ஒரு காலகட்டத்திலும் அவர் விழுந்ததில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு ஒரு சம்பவம் சொல்லிட்டு நான் முடிச்சு விரும்புறேன். ஒரு முறை அறிஞர் அண்ணா அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருக்காங்க. நைட் ஒரு 10-12 மணிக்கு அந்த நிகழ்ச்சி வந்து முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு ஒரு நபர் சொல்லியிருக்கிறாரு, அந்த ஊர் தான் நாகூர் ஹனீஃபாவுடைய தாயாருடைய ஊர், தாயாருடைய சொந்த ஊர், அந்த ஒரு கிராமம் தான். நாகூர் ஹனீஃபா இங்க வந்திருக்கிறாரு, அவரு இந்த கூட்டம் முடிஞ்சு அவர் போயிட்டாரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. அண்ணா வந்து பாத்துருக்காரு, நைட்டு ஒரு 1 மணி இருந்திருக்குது. அப்ப வந்து நாகூர் ஹனீஃபாவை நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி பாக்குறது, முன்னாச்சு போய் தூங்கி இருப்பாரு அப்படின்னு சொல்லி அண்ணா கூட இருந்தவங்க சொல்றாங்க. அப்ப அண்ணா என்ன சொல்றாரு, பரவாயில்ல, அவர் காலையில எப்போ வருவாரு, காலையில அதிகாலையிலே வந்துருவாரு, காலைல ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு வெளியில வருவாரு அப்படின்னு சொல்லும்போது, நாகூர் ஹனீஃபாவினுடைய அவருடைய பாட்டி வீடு, அந்த வீட்டுக்கு பக்கத்துல அறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய காரை நிறுத்தி கார்லயே வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு 2-3 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சு அதற்கு பிறகு நாகூர் ஹனீஃபாவை அவர் பார்த்து விட்டு சென்றார் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவிற்கு அண்ணா வந்து மிகப்பெரிய அளவில் நாகூர் ஹனீஃபாவின் மீது மரியாதை வைத்திருக்கிறார். நாகூர் ஹனீஃபா அந்த அளவுக்கு திமுக தலைமையின் மீது மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடியவராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வந்து பார்க்க முடியுது. இந்த வீடியோவில் இடம்பெற்ற தகவல்கள் உங்களுக்கு வந்து புதியதாகவும் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பல விஷயங்கள் நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டும் இருக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரை பார்த்த நேயர்களுக்கு நன்றி.